உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசஸின் இனிய அன்பான வணக்கங்கள். மாசி மாத பலன்கள் தான் பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி மாசி மாதம்னா என்னன்னு வச்சுக்கோ. மாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம் சொல்லுவோம். ஏன்னா தை மாதம் கர்மங்களை போக்கக்கூடிய மாதம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கர்மம்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சீராக்குவது, ஏன்னா பூர்வ புண்ணிய கர்மம் இதை எல்லாத்தையும் சரி செய்வதற்கான காலம் பார்த்திங்கன்னா தை மாதம். மாசி மாதம் என்னென்னாக்கா, ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கணும் இல்லையா, அப்போ அந்த கர்மங்களை நீக்கும் போது தான் வழி பிறக்கும். அந்த வழி என்பது தான் மாசி மாதத்தில் பிறக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் ஆன்மீகத்துக்கு உகந்த ஒரு ஏற்ற மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி கொண்டாடும். புரியுதுங்களா? மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம். ஏன்னா மாசி மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா கும்பத்தில் சூரிய பகவான் இருந்து தன்னுடைய வீட்டையே பார்ப்பார். அப்போ என்னென்னாக்கா ஆத்ம காரியங்கள், அந்த ஆத்ம பலம் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மந்திர உபாசனைகள் பெறுவது, புதிய புதிய கலைகள், நிறைய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம படிக்கிறது மட்டும்தான் ஒரு விஷயமா இருந்துச்சு. அன்றைக்கி என்னென்னாக்கா போர்க்கலை, மாந்திரிக கலை, இந்த மாதிரி பூஜை விஷயங்கள், யாகங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலைகளை கற்க ஆரம்பிப்பது பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. அதே போல் புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது, குருமார்களோட ஆசீர்வாதங்களை வாங்குவது, மேலும் நிறைய இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய புண்ணிய ஸ்தலங்களில் போயிட்டு புனித நீர் ஆடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான ஒரு பலனை தரும். எல்லா மாதத்திலும் செய்வதை காட்டிலும் இந்த மாதம் என்பது நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நாள் குளிப்பது இந்த 12 மாதங்களில் நீங்கள் குளித்த அந்த விஷயத்துக்கான அந்த புண்ணியத்தன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம். அதனால் பார்த்தா குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அற்புத பலன்களை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்காரங்களுக்கு, அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் தான். இதை தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை இந்த மாசி மாத கிரக நகர்வுகள் அளிக்கப் போகுது என்றதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ராசி அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் என்னென்னா குரு வக்ர பார்வையால் பார்த்ததுனால நடக்கக்கூடிய நல்ல விஷயம் எல்லாமே நடக்கிற மாதிரியே இருந்திருக்கும், ஆனால் பிரச்சனையில் முடிஞ்சிருக்கும். வேலை கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் ஏதோ ஒரு தடை வந்திருக்கும். எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் கடைசியில் அது பிரச்சனை இருக்குது. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். ஸோ அப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி வழங்க தயாராக இருக்காருன்னு சொல்லுவார். ஏன்னா சூழ்நிலைகளால் கடந்த காலங்களில் நிறைய பொருளாதார இழப்பு என்பது இருக்கும். வரவங்களாம் காசு கேட்டிருப்பான், வரவங்கிட்டெல்லாம் காசு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. எல்லாருக்கும் தான தர்மங்களை அள்ளி வழங்கி பொருளாதார கடனை அதிகரித்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத நிகழ்வு எப்படி இருக்குதுன்னு தான் பண்ணும். ஏன்னா இந்த மாசி மாத நிகழ்வு உங்களுக்கு உங்களுடைய ஆன்மீகத்தை மிகவும் வலுவாக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ உங்கள் ஆன்மீகத்தின் மூலயமாக நீங்கள் அடைய வேண்டிய எல்லா நன்மைகளையும் அடைய போகிறீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெற்றியை தரும். ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சிவாலயங்களுக்கு போயிருப்பாங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு பிரச்சனையை அனுபவிச்சவங்க நிறைய பேர். கோயிலில் பிரச்சனை கிடையாது, சாமி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கல, நீங்கள் கூட போன நபர்கள் மூலயமாக. ஏன்னா நீங்கள் போல் அவங்க ஏதோ ஒரு அர்ஜென்சி பண்ணி உங்களை கூட்டின்னு போயிருப்பாங்க. போன உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மன அமைதியும் கெட்டு போயிருக்கும். ஸோ அதனால் போயிட்டு வந்து அந்த என்ஜாய் பண்ண திருப்தியே இல்லாமல் நிறைய தனுசு ராசிக்காரர்கள் வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே மாறி மீண்டும் ஒரு நிறைவான இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் சிவ வழிபாட்டை கொண்டு நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக்க போகிறீங்க. நீங்கள் போன மாதம் பண்ண சிவ வழிபாடு வேறு, இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய சிவ வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மேன்மையாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிவ வழிபாடாக இருக்கும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இந்த வழிபாடு இருக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா
இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்கள் சிவ வழிபாட்டை செஞ்சிருங்க. ஸோ அதன் மூலியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை தரும். உங்களுடைய தைரியம் என்பது வலுவாகும். நீங்கள் எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆண்டவனே நம்ம கூட தானே இருக்கான் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும். ஸோ அப்படி இருக்கிறது எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா மருத்துவம் சார்ந்த விஷயத்தை எடுப்பாங்க. மருத்துவத்துக்காக ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஏற்கனவே உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும், அதை சரி செய்வதற்காக நிறைய பேர் முயற்சி எடுத்துப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியான மருத்துவம் கிடைக்கும். சரியான மருத்துவரை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மேலும் என்னென்னாக்கா அந்த வீடு விற்கலாம், வீடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே போயிருக்கும். அந்த விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்கு வீடு விற்கிற மாதிரி நிறைய பேருக்கு தடை தாமதங்கள் ஆகிருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு சரியாக போகிறது. வீடு விற்கிறது வாங்கிறது இது முதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அம்மாவுடைய உடல்நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கமான சூழல் இருந்திருக்கும். நிறைய அம்மாக்காக மருத்துவ விரயங்கள் எல்லாமே செஞ்சிட்ருப்பாங்க. மருத்துவம் அம்மாக்காக விரயம் செய்வது ஓகே தான், அது தேவையற்ற விரயத்தை குறைச்சிக்கலாம். ஸோ அந்த விஷயத்தில் அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மருத்துவ விரயங்கள் எல்லாமே போய் மகிழ்ச்சியான அம்மாவை ஹாப்பிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மேலும் இந்த தம்பியால் பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். தம்பி தங்கை என்ற உறவாலே பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் இப்போது மாறி மகிழ்ச்சியான ஒரு சூழல் உருவாகக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா நம்ம சொன்னதையே அம்மா கேட்டுக்கிருந்துருக்க மாட்டாங்க. அம்மாக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இருக்குதுன்னு சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா அந்த தொழில் ரீதியான ஒரு அழுத்தம் இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தருங்க செய்ய வேண்டிய வேலையை இவங்க செஞ்சு போட்டுக்கிட்டு தொழில் ரீதியான அந்த நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களால மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதே போல் என்னாக்கா வேலையிலும் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் ரொம்ப ஒரு அழுத்தமான சூழல், எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு கூட தெரியும். அந்த மாதிரி ஒரு நிறைய வேலை ஒப்பந்தங்கள் டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் நிறைய விஷயத்துக்கு இந்த எழுதுறது பில்லு போடுறது இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஹெவி ஒர்க்காக இருக்கும். ஒரு வேலையை செஞ்சு அவங்க ஓனருக்கு திருப்தியாக இருக்குது, இல்லை இதை மாற்றி பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையை கொடுத்து டே நைட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தூக்கமே இருந்திருக்கு, மன அமைதி கெட்டு போயிருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கடந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்போ அது எல்லாமே ஒரு செட்டில் பண்ண இதை சொல்லுவாங்களே, இந்த கடைசி நேரத்தில் பில்லு கட்டும் போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். இந்த சில பேர் இந்த ஆடிட்டர்லாம் இருந்தாங்கன்னு இந்த டேக்ஸ் ஃபைல் பண்ண கூட லாஸ்ட் டேட்டில் பார்த்திங்கன்னா க்யூவில் அடிச்சு பிடிச்சிட்டு இந்த சினிமா தேட்டரில் ரிலீஸுக்கு டிக்கெட் வாங்கும்போது எப்படி ஒரு அடித்தடி சண்டை மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான விஷயம் இருந்து இப்போ போயிட்டு அந்த சினிமா தேட்டரில் டிக்கெட் கிடைச்சி அப்படியே சீட்டில் உட்காந்து ஏசி காற்று படமும் எப்படி ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைக்கப் போகிறது. ஸோ நீங்கள் போன மாதம் கஷ்டப்பட்ட எல்லா விஷயமும் இந்த மாதத்தில் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது கிடைக்கும். அதே போல் வேலை தேடக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் வேலை உங்கள் நண்பர்கள் மூலியமாக கிடைக்கும்னு சொல்லுவோம். ஒரு வேலை தேடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்கிட்ட சொன்னீங்கன்னாவே கண்டிப்பாக வேலை என்பது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இல்லை நிறைய பேருக்கு என்னென்னாக்கா பழைய கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பாங்க இல்லையா, பழைய கம்பெனியில் வேலை செய்த நண்பர்கள் இல்லை பழைய கம்பெனியிலேயே நீங்கள் போய் வேலைக்கு அப்ளை பண்ணிங்கனாவே இந்த காலகட்டத்தில் வேலை என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட இன்னல்களை மகிழ்ச்சியாக மாற்றிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைச்சா சித்தர்கள் சமாதி ஆகிய ஒரு சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும். உங்கள் வாழ்க்கை
மாசி மாதத்தில் மகிழ்ச்சிகரமாக அமைச்சிக்கலாம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.